பெரியோர்களே, சகோதரர்களே, நாம் வாழக்கூடிய இந்த காலத்திலே நம்முடைய நாட்டை எடுத்துக்கொண்டால் சுமார் 22 லட்சம் முஸ்லீம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதே போல சர்வதேசத்திலும் சுமார் 200 கோடிக்கும் மேற்பட்ட முஸ்லீம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதிலே ஒவ்வொரு முஸ்லீமும் ஒவ்வொரு நிலையில் இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு நாட்டிலும் பல கொள்கைகளும் பல இயக்கங்களும் பல சிந்தனைகளும் இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். சோஷியல் மீடியாக்களுடைய உச்சகட்ட வளர்ச்சி AI என்கிற லெவலுக்கு இப்போது வந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் ஒவ்வொருவரும் அவரவர் சொல்லுகிற கொள்கைதான் சத்திய கொள்கை என்று பேசிக்கொண்டிருப்பதையும் நியாயப்படுத்தி கொண்டிருப்பதையும் ஏனைய கொள்கையில் உள்ளவர்களை குறை கூறிக்கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த நேரத்தில் இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கையிலே தூய்மையான குர்ஆனையும் சஹீஹான ஹதீஸையும் மக்கள் மத்தியிலே போதித்து அந்த குர்ஆனையும் ஹதீஸையும் சரியான முறையிலே விளக்கப்படுத்தக்கூடிய ஒரு கூட்டம் 1940களுக்கு முதலிருந்து வேலை செய்து கொண்டிருக்கிறது. அவர்கள் பல்வேறு பெயர்களை கொண்டு அழைக்கப்பட்டாலும் கூட சிந்தனை ரீதியாக ஒரு கொள்கைதான் குர்ஆன் ஹதீஸ். அதே போல ஷிர்க் செய்யக்கூடாது, பித்அத் செய்யக்கூடாது. ஆனால் இந்த கொள்கையை பின்பற்றுகிறவர்களை பொறுத்தவரையில் பெரிய முரண்பாடுகளோ கருத்து வேறுபாடுகளோ கிடையாது. சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. உதாரணமாக பிறையுடைய விஷயத்தில் சில கருத்து வேறுபாடுகள் வரும். இதுபோல ஓரிரு மஸ்அலாக்களில் கருத்து வேறுபாடு வரும். அடிப்படையான விஷயங்களில் எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லை. இங்கு 1940களில் இருந்து வேலை செய்யக்கூடிய உலமாக்கள் எல்லோரையும், இந்த உயிரோடு இருக்கிற அத்தனை பேரையும் நீங்கள் அழைத்து ஈமானோடு சம்பந்தமான கேள்விகளை கேட்டால் எல்லோரும் ஒரு பதில் தான் சொல்லுவார்கள். ஏன்னா அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்று கேட்டால் 7 வானங்களுக்கு மேல் அரசின் மீது உயர்ந்திருக்கிறான் என்று சொல்வார்கள். அல்லாஹுடைய சிஃபாத்துகள் தொடர்பாக, அல்லாஹுடைய பண்புகள் தொடர்பாக கேள்வி கேட்டால் ஒரே பதிலைத்தான் சொல்லுவார்கள். நபிகள் நாயகத்தை பற்றி கேட்டால் ஒரே பதில் தான் சொல்லுவார்கள். சஹாபாக்களுடைய விஷயத்தில் நம்முடைய நிலைப்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டால் ஒரே பதில் தான் வரும். இருந்தாலும் கூட ஃபிக்ஹுடைய சில விஷயங்களில் கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. அது ஒரு பெரிய ஆபத்தான விஷயம் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இருந்தாலும் கூட நான் ஆரம்பத்தில் சொன்னது போல சோஷியல் மீடியாக்களுடைய வளர்ச்சியினால் பலரும் இந்த கருத்தை ஆதரிக்கிறார்கள். ஆதரிக்கக்கூடிய எல்லோரும் உலமாக்களிடத்தில் வந்து படித்து ஆதரிப்பவர்கள் அல்ல. இருக்கிறார்கள், கணிசமானவர்கள் உலமாக்களுடைய வழிகாட்டலோடு இருக்கிறார்கள். ஆனால் இதில் வரக்கூடிய சில வாலிபர்கள் குறிப்பாக அவர்களுடைய இன்ட்ரெஸ்டுக்கு வருகிறார். அவர்கள் ஏற்கனவே கடுமையான தப்லீகிலே ஊறிய ஒருவராக இருப்பார், அல்லது கடுமையான வேறொரு இயக்கத்திலே ஊறியவர் ஒருவராக இருப்பார். அவர் பல பயான்களையும் கேட்டு அவர் இதற்குள் வருகிறார். வந்து சோஷியல் மீடியாக்களின் ஊடாக தன்னை ஒரு இந்த கொள்கையில் மிக முக்கியமான ஒரு உறுப்பினராக அடையாளப்படுத்துகிறார். ஆனால் உண்மையில் அவருடைய புரிதல், அவருடைய கொள்கை என்பது 100% இந்த கொள்கையோடு ஒத்துவரக்கூடியதாக என்றால் இருக்காது. இதற்கு மிக சிறந்த உதாரணம் தான் இந்த 2019ஆம் ஆண்டு ஈஸ்டர் தாக்குதலை மேற்கொண்ட ஜஹரான் ஹஷீம். இந்த ஜஹரான் ஹாஷிமை பொறுத்தவரையில் ஒரு துரும்பாக பயன்படுத்தப்பட்டவர். ஆனால் பாம்பு வைத்தது அவர்தான். ஆனால் பாம்பு வைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுத்தவர்கள் யார் என்பதை இப்போது நீதிமன்றமும் நீதித்துறையும் தெளிவாக அம்பலப்படுத்தி கொண்டு வருகிறது. அல்ஹம்துலில்லாஹ், அது நம்முடைய பிரார்த்தனையின் பரக்கத். இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் அனுபவிக்க வேண்டும். தொடர்ந்து துஆ செய்து கொண்டே இருப்போம். அநியாயமாக நம்முடைய முஸ்லிம் சமுதாயத்தின், அதில் அவர்கள் வேறுபாடு காட்டவில்லை, ஒட்டுமொத்தமாக முஸ்லிம் சமுதாயத்தை தான் அவர்கள் அதிலே குற்றம் சாட்டினார்கள். இருந்தாலும் கூட இந்த ஜஹரான் ஹாஷிம் என்பவன் தன்னை ஒரு தௌஹீத்வாதியாக அடையாளப்படுத்தியதனால் தௌஹீத் என்கிற பெயரை வைத்தவர்கள் எல்லாம் தீவிரவாதிகள், குண்டு கொடுத்தால் கொண்டு போய் வைப்பார்கள் என்கிற ஒரு மனநிலை பலரிடமும் இருப்பதை இன்றும் நாம் உணரக்கூடியதாக இருக்கிறது.
உண்மையிலே ஜஹரான் ஹாஷிமுக்கும் நமக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா என்று கேட்டால், நமக்கும் என்று நான் சொல்றது, இலங்கையிலே மிக பழைய தௌஹீத் நிறுவனம் எது என்று கேட்டால் பரகஹதனியா. 1947ஆம் ஆண்டு அப்துல் ஹமீத் பக்ரி என்று சொல்பவர் இந்த கொள்கையை தெளிவாக, அதற்கு முதல் நிறைய பேர் பேசியிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ் 1920களில் 1900களில் எல்லாம் நிறைய பேர் பேசியிருக்கிறார்கள். நிறுவன ரீதியாக முதலில் இதை பேசியவர் யாரு? அப்துல் ஹமீத் பக்ரி, தர்வேஷ் ஹாஜியார் என்று சொல்வார்கள். பரகஹதனியா, அந்த பரகஹதனியாவுக்கும் ஜஹரானுக்கும் ஏதாவது ஒரு தொடர்பு, எப்போதாவது ஒரு நாள் ஜஹரானுடைய கால் பரகஹதனியா அந்த நிறுவனத்தினுடைய படிக்கட்டில் பட்டிருக்குமா என்று கேட்டால் கிடையாது. அடுத்த நிறுவனம் எது என்று கேட்டால், இலங்கையிலே மல்லிகாராமையிலே இருக்கக்கூடிய ஜமாத்து தௌஹீத் என்று சொல்லக்கூடிய அந்த தௌஹீத் அமைப்பு, அதை நிசார் குவத்தி என்று சொல்லக்கூடிய அறிஞர் ரஹிமஹுல்லா அவர் அதை வைத்து தௌஹீத் பிரச்சாரம் செய்தார். அவருக்கும் ஜஹரானுக்கும் இடையில் அல்லது அந்த நிறுவனத்திற்கும் ஜஹரானுக்கும் இடையில் ஏதாவது தொடர்பு இருக்குமா என்று கேட்டால் இல்லை, எந்த தொடர்பும் கிடையாது. ஒரு சின்ன தொடர்பு கூட கிடையாது. ஃபோன் பண்ணதும் கிடையாது, பேசினதும் கிடையாது, வந்ததும் கிடையாது, பயான் பண்ணதும் கிடையாது. அடுத்தது பழைய தாயிகள் இருக்கிறார்கள், ஆரம்பகால உலமாக்கள். உதாரணமாக ஷேக் அப்துல் வதூத் ஜிஃப்ரி, இவருக்கும் ஜஹரானுக்கும் ஏதாவது தொடர்பா? இல்லை. அல்லது சமகாலத்திலே உள்ள இஸ்மாயில் சலஃபி, டாக்டர் ரைசுத்தீன், இம்தியாஸ் சலஃபி, பெயர்களை அடுக்கிக் கொண்டு போக முடியாது. இப்படியானவர்களோடு ஜஹரானுக்கு ஏதாவது தொடர்பு இருந்ததான்னு கேட்டால் ஒன்றுமில்லை. காத்தான்குடியிலே பழைய நிறுவனங்களும் பழைய உலமாக்களும் இருந்த அவர்களோடு ஜஹரானுக்கு ஏதாவது தொடர்பு இருந்ததான்னு கேட்டால் இல்லை. ஆனால் ஜஹரானாக வந்து கொண்டு தன்னை எப்படி அடையாளப்படுத்திக் கொண்டான்? நான் தௌஹீத்வாதி, என்னது என்டிஜே, நேஷனல் தௌஹீத் ஜமாத் என்று பேரை வைத்து இயங்கியதனால் எங்கெல்லாம் தௌஹீத் என்கிற பேர் இருக்கிறதோ அங்கெல்லாம் பிரச்சனை. தன்னை ஒருவர் தௌஹீத் என்று சொன்னாலேயே அவரை ஒரு குற்றவாளியாக, ஒரு தீவிரவாதியாக, ஒரு பயங்கரவாதியாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இப்போது இந்த சத்திய கொள்கையை காழ்ப்புணர்வோடு, அறிவில்லாமல், இமாம்களை பற்றிய தெளிவில்லாமல் இருந்து கொண்டு விமர்சனம் செய்கிறவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக கிடைத்து உடனே அவர்களும் என்ன பண்றேன்னு கேட்டால் இவங்க இப்படி என்று சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். இந்த நேரத்தில் அன்புள்ள சகோதரர்களே, நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. உண்மையாக இந்த கொள்கை எது? இந்த கொள்கையை பின்பற்றுகிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு அழகான ஹேண்ட் புக் நமக்கு தேவை. இப்போ இந்த பள்ளிவாசலுக்கு உதாரணமாக வந்து கேட்கிறார்கள், நீங்க எந்த கொள்கை என்று கேட்டால் நம்முடைய நிர்வாகிகள் ஒவ்வொரு பதில் சொல்லுவார்கள். 11 பேர் நிர்வாகிகளாக இருந்தால் 11 பேரும் சில நேரங்களில் 11 கருத்தை சொல்லிடலாம். ஆனால் நம்மிடத்தில் ஒரு புத்தகமாக இது இருக்குமாக இருந்தால் வார சிஐடியோ அல்லது போலீஸ் அதிகாரியோ அல்லது வேறு ஒரு பௌத்த மதத்தைச் சேர்ந்த ஒரு மதகுருவோ கேட்டால் நம்ம தூக்கி கொடுக்கலாம். இதைத்தான் நாங்கள் சொல்றோம், இதில் இருக்கிறதா எங்களோட கொள்கை. இதை நாம் ஆரம்பத்தில் செய்திருக்க வேண்டும். இருந்தாலும் கத்தர் அல்லாஹ் வமா ஷா ஃபஅல், அல்லாஹுடைய நாட்டம் நேரத்தோடு அது நடக்கவில்லை. இருந்தாலும் கூட அண்மை காலமாக சில சகோதரர்களும் சில முக்கியமான உலமாக்களும் சேர்ந்து ஒரு புக்கை தயார் செய்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் சிம்பிளாக தயார் செய்யலை, நிறைய தியாகம் செய்து கஷ்டப்பட்டு நேரங்களை ஒதுக்கி பொருளாதாரத்தை செலவு செய்து நிறைய விமர்சனங்களுக்கு மத்தியில் அதை அந்த புக்கை எழுதி, பெரிய புக்கு இல்லை, புக்குன்னு நீங்கள் பயந்து விடாதீர்கள், சின்ன ஒரு புக். ஆனால் அவ்வளவுக்குள்ளேயும் நம்ம என்ன சொல்லுகிறோம் என்பது அப்படி இருக்கும் இன்ஷா அல்லாஹ். இந்த புக்கை எழுதி அதற்கு அல் மன்ஹஜு ஸஹீஹ் என்று பெயரும் வைத்து, இந்த அல் மன்ஹஜு ஸஹீஹ் என்றால் சரியான பாதை, சரியான வழிகாட்டல் என்பது அதனுடைய அர்த்தமாகும். அப்ப மார்க்கத்தை பின்பற்ற வருகிறவர்களுக்கு சரியான வழிகாட்டல் அதில் இருக்கிறது. இது யாருக்காக முதலில் எழுதப்பட்டது என்றால் நம்முடைய கொள்கை சகோதரர்களுக்காக. அவங்களுக்கு தெரியணும் நம்ம என்ன சொல்றோம்.
இப்போ சிலர் என்ன சொல்ல, நான் தௌஹீதுன்னுட்டு யாரோ ஒரு இந்தியாவில் உள்ள ஒருவர் ஹதீஸில் சில குறைகள் இருக்கிறது என்று சொல்லி ஹதீஸை மறுத்தால் அவரும் அவரோடு சேர்ந்து போகிறார். கேட்டால் நான் தௌஹீத். ஆனால் அவருக்கு தெரியாத ஒரு கொள்கை என்னென்று. அவர்கிட்ட இருக்கிறது என்னென்றால் கவர்ச்சி. வந்திருக்கிறவரிடத்தில் ஒரு கவர்ச்சி இருந்தால், இப்போ நம்ம சில நேரங்களில் நம்மளோட உடம்புக்கு கெடுதியான உணவுகளை போய் சாப்பிட்றோம். என்னோட டேஸ்ட் அரிக்கின்ற மார்க்கத்தில் அப்படி போக முடியாது. டேஸ்ட் அரிக்கிறதுக்காக போய் எடுக்க முடியாது. மார்க்கத்தில் சரியாக இருந்தால் தான் எடுக்கலாம். தர்க்க ரீதியாகவும் அழகாகவும் சொல்லுகிறார் என்பதற்காக போக முடியாது. அல்லது எங்கட பெரிய ஷேக் சொல்லுகிறார் என்று பின்னால் போக முடியாது. சரியாக இருந்தால்தான் மார்க்கத்தை நம்ம எடுக்க வேண்டும். சரி என்றால் என்ன? குர்ஆனில் இருக்க வேண்டும், ஹதீஸில் இருக்க வேண்டும். அந்த குர்ஆனை ஹதீஸையும் சரியாக புரிந்து கொண்டவர்கள் யாரு? முதல் நிலையில் குர்ஆன் இறங்குகிற போது, ஹதீஸ் இறங்குகிற போது, சொல்லப்படுகிற போது யார் இருந்தார்களோ அவர்கள் தான் அதை சரியாக புரிஞ்சிருப்பாங்க. அப்போ யாருடைய புரிதல் ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம முன்னிலைப்படுத்த வேண்டும்? சஹாபாக்கள். சஹாபாக்களுக்கு அடுத்த நிலையில் யாரு? தாபிஊன்கள். அதற்கு அடுத்த நிலையில் தபஉ தாபீன்கள். இப்படியான பின்னணியில் குர்ஆனையும் ஹதீஸையும் தான் பின்பற்ற வேண்டுமே தவிர கவர்ச்சிக்குள் போகக்கூடாது. ஆனால் நம்முடைய சில சகோதரர்கள் அப்படி கவர்ச்சிக்கு பின்னால் போய்விடுகிறார்கள். எனவே முதலில் நமக்கு இப்போ நீ நான் தௌஹீத் என்று ஒரு ஆள் டிக்ளேர் பண்ண, ரைட், இது உனக்கிட்ட இருந்தால் தான் நீ தௌஹீத் வாய். இது இல்லைண்டா நீ உனக்கு இப்போ முஸ்லீம் ஆயிரு, நான் முஸ்லீம் என்று தஸ்னிமா நஸ்ரின்னு சொன்னா, பங்களாதேஷில் உள்ள டாக்டர், ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. தஸ்னிமா நஸ்ரின் என்று சொல்லக்கூடிய ஒரு பங்களாதேஷ் டாக்டர் தன்னை முஸ்லீம் என்று சொன்னான். ஆனால் அவன் என்ன சொன்னா, நானும் ஆண்கள் 4 கல்யாணம் முடிக்கிறத போல 4 கல்யாணம் முடிக்கணும் என்று சொன்னான். ஆனால் அவன் முஸ்லீம், புத்தகமும் எழுதினான். அதே போல சல்மான் ருஷ்டி, நானும் முஸ்லீம் என்று சொல்லிட்டு போகும்போது இஸ்லாத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்க வேண்டும். தௌஹீத் என்று ஒருவர் தன்னை அடையாளப்படுத்தும் போது தௌஹீதுக்குரிய அம்சங்கள் அவரிடம் இருக்க வேண்டும். இது இருக்கிறதா இல்லையா என்று உரசி பார்ப்பதற்கான ஒன்றாக இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. 2வது, இந்த புத்தகம் நம்மை பற்றி சிலர், இப்போ நம்ம இமாம்களை அவமதிக்கிறோம், அவுலியாக்களை, நம்ம அவுலியாக்கள்கிட்ட துவா கேட்க வேண்டாம் என்று சொல்றோமே தவிர அவுலியாக்களை கேவலமாக பேச மாட்டோம். நல்லடியார்கள் மதிக்கப்பட வேண்டும். அல்லாஹ் ஹதீஸுல் குதிசியிலே சொல்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த அல்லாஹ் சொல்வதாக ஹதீஸுல் குதிசியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் ஆதாலி வலியன் ஃபகத் ஆதன்துஹு பில் ஹர்ப். என்னுடைய ஒரு வலியை, என்னுடைய ஒரு அவுலியாவை யாராவது பகைத்து கொண்டால் அவரோடு நான் யுத்தம் தொடுப்பேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப வலி இருக்கிறார், அவுலியாக்கள் இருக்கிறார்கள், அவுலியாக்கள் மதிக்கப்பட வேண்டும். அதற்காக அவுலியாக்களுக்கு நேர்ச்சி செய்ய முடியாது, அறுத்து பலியிட முடியாது, அவுலியாக்களிடத்தில் போய் துஆ கேட்க முடியாது, அவுலியாக்களுடைய கபரை போய் வலம் பெற முடியாது, அவுலியாக்களுடைய கபரை வணங்குகிற இடமாக மாற்ற முடியாது என்றுதான் நாம் சொல்லுகிறோமே தவிர அவுலியாக்களை நாம் அவமதிக்கவில்லை என்பதை நாம் சொல்ல வேண்டும். அதை அந்த புத்தகத்திலே சொல்லி இருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய இமாம்கள் அபு ஹனீஃபா, மாலிக், ஷாஃபிஈ, அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுமுல்லாஹ் போன்ற இமாம்கள் இந்த சமுதாயத்திற்கு செய்த சேவையை யாராவது ஒருவன் புறக்கணிப்பானாக இருந்தால் நிச்சயமாக அவன் பெரிய ஒரு அநியாயக்காரனாக இருப்பான். ஆனால் நம்மீது காழ்ப்புணர்வு கொண்ட அறிவிலிகள், நம்மை பற்றி சரியாக தேடாமல் விசாரிக்காமல் வெறுமனே கோபத்திலும் காழ்ப்புணர்விலும் விமர்சனம் செய்யக்கூடியவர்கள் இவர்கள் இமாம்களை அவமதிப்பவர்கள் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இமாம்களை பற்றி எங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை அந்த புத்தகத்தில் நாங்கள் எழுதியிருக்கிறோம். இப்படியாக மற்றவர்களுடைய விமர்சனங்களுக்கு தெளிவு கொடுக்கக்கூடிய முறையிலே அந்த புத்தகம் அமைந்திருக்கிறது. அதே போல ஜஹ்ரான் ஹஷீம் என்று சொல்லக்கூடிய ஒருவன் அவனுடைய அயோக்கியத்தனத்தினாலும் அவனுடைய தாந்தோன்றித்தனமான போக்கினாலும் மதரசாவில் ஓதுகிற காலத்திலேயே மதரசா நிர்வாகத்திற்கும் பிரின்சிபலுக்கும் கட்டுப்படாமல் இருந்த ஒருவன், ஊருக்கு கட்டுப்படாமல் இருந்த ஒருவன், அவனுடைய தோன்றித்தனத்தினால் அவனை பயன்படுத்திய இந்த அரசியல் அரக்கர்களுக்கு பின்னால் போய் அவன் செய்த தாக்குதலை வைத்துக் கொண்டு தௌஹீத் என்று சொன்னால் அவன் தீவிரவாதி, அவன் பயங்கரவாதி என்று பேசுவார்கள். நாங்கள் சொல்லியிருக்கிறோம் அந்த புத்தகத்திலே, ஜிஹாத் என்றால் என்ன, அல் வலா வல் பரா என்றால் என்ன, சலஃப் என்றால் யார் என்கிற விஷயங்கள் எல்லாம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மாற்று மதத்தவர்களோடு நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், மாற்று கருத்துடையவர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற சரியான கொள்கை, தௌஹீத் கொள்கை அந்த புத்தகத்திலே சொல்லி இருக்கிறோம். இப்படியான பல முக்கியமான அம்சங்களை கொண்ட ஒரு சின்ன புத்தகம். இன்ஷா அல்லாஹ் இந்த புத்தகத்தை நாளை அல்லாஹுடைய உதவியை கொண்டு BMICH பிரதான மண்டபத்திலே வெளியிட ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். துஆ செய்யுங்கள் எல்லோரும் இன்ஷா அல்லாஹ்.
முழு பேரையும் இன்வைட் பண்ண வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் கூட அந்த மண்டபம் ஒரு 1800 1900 பேரை மட்டும்தான் உள்ளடக்கும். இலங்கையில் உள்ள எல்லா ஊர்களுக்கும் அந்த சந்தர்ப்பத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒவ்வொரு ஊரிலிருந்தும் தெரிவு செய்யப்பட்ட சகோதரர்கள் மட்டுமே அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் மற்றவர்கள் கோபித்துக் கொள்ளாதீர்கள். எல்லோரையும் அழைக்க வேண்டும் என்கிற 100% ஆசை ஏற்பாட்டுக் குழுவுக்கு இருக்கிறது, ஆனால் இடமில்லை. எனவே அழைக்கப்பட்டவர்கள் தயவு செய்து உரிய நேரத்திற்கு செல்லுங்கள். அந்த வெளியீடு சிறப்பாக நடைபெற வேண்டும். இப்போ சோசியல் மீடியாக்கள் பார்க்குறவங்க அவதானிச்சிருப்பீங்க, சுப்ஹானல்லாஹ், இந்த 3 நோக்கத்துக்காக தான் நம்ம வெளியிடுறோம். ஒன்று, நம்ம யாருன்றதை சொல்றது, நம்ம யாருன்னு நம்ம புரிந்து கொள்வது, நம்முடைய மக்களுக்கு வழிகாட்டல். 2வது, நம்மளை பற்றி விமர்சனம் செய்யக்கூடியவர்களுக்கு தெளிவு. 3வது, அரசாங்கத்திற்கு, இலங்கை அரசாங்கம் யாரெல்லாம் ஆட்சிக்கு வருகிறார்களோ அவர்களுக்கு நம்மளை பற்றிய ஒரு புரிதல் அதிலே உண்டாகும். இதை தவிர வேறு யாரையும் எதிர்ப்பதோ யாரையும் குறை சொல்வதோ விமர்சிப்பதோ நம்முடைய நோக்கமே இல்லை. இருந்தாலும் கூட சுப்ஹானல்லாஹ், புத்தகத்தில் என்ன இருக்கிறது என்று பார்க்காமல் ஃபேஸ்புக்கிலையும் ஏனைய சமூக வலைத்தளங்களிலும் தடுமாறக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், ஒரு கோணத்தில் நாம் எல்லோருக்கும் நன்றி செலுத்த வேண்டும். ஏனென்றால் இதை நம்ம அப்படி நம்முடைய சகோதரர்களுக்கு மட்டும் தெரிந்த நிலையில் வெளியிடுவோம் என்று தான் நம்ம பிளான் பண்ணிட்டு இருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ், இந்த இலங்கையில் வாழக்கூடிய 20 லட்சம் மக்களுக்கும் இப்படி ஒரு புத்தகத்தை தௌஹீத் சார்பாக வெளியிடுகிறார்கள் என்கிற செய்தியை அவர்களை பரப்பி விட்டார்கள். அந்த வகையில் அவங்களுக்கு நம்ம தேங்க்ஸ் பண்ண வேண்டும். இப்போ எல்லாரும் இப்போ உளவுத்துறை வந்து பார்க்கும், பாதுகாப்பு தரப்பிலிருந்து வந்து பார்ப்பார்கள், மற்றவர்களும் ஆவலோடு இருப்பார்கள் இதில் என்ன இருக்கிறது. இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரிஸில் நடக்கிற மாதிரி குர்ஆனை சும்மா போட்டு விமர்சனம் செஞ்ச உடனே அல்ஹம்துலில்லாஹ் குர்ஆனை படிக்கிற வீதம் கூடி இன்றைக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை அதிகமாக இருப்பதை நம்ம பார்க்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுக்கு எல்லா புகழும். அதுபோல இந்த கொள்கையை வேகமாக பரப்புவதற்கு ஒரு வாய்ப்பு அல்லாஹ்வினால் இவர்கள் மூலம் ஏற்பாடு செய்து தரப்பட்டிருக்கிறது. அல்லாஹுக்கு ஷுக்ர் செய்வோம். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாளை இன்ஷா அல்லாஹ் காலை 9 மணிக்கு BMICHலே இந்த புத்தகம் வெளியிடப்படுகிறது. உங்கள் எல்லோருக்கும் இன்ஷா அல்லாஹ் கிடைக்கும். அது அழைக்கப்பட்டவர்கள் கலந்து கொள்ளுங்கள். அழைக்கப்படாதவர்கள் தயவு செய்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டாம், என்னை கூப்பிடவில்லையே என்று. அந்த கவலை நியாயமானது, இருந்தாலும் புரிந்து கொள்ளுங்கள். 1800 பேர் தான் மண்டபத்தில் இருக்க முடியும். எனவே எல்லா ஊர்களிலிருந்தும் கூப்பிட வேண்டும் என்பதற்காக லிமிட் பண்ணியிருக்கிறார்கள். ஏனையோர் அந்த நிகழ்வு வெற்றிகரமாக நடந்து முடிய துஆ செய்யுங்கள். அல்லாஹுக்காக அது அமைய வேண்டும். நம்முடைய கொள்கை சொந்தங்கள் அதை கொண்டு பயனடைய வேண்டும். நம்மை பற்றி இருக்கிற தவறான புரிதல்கள் அதன் மூலம் களையப்பட வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அதற்கு தௌஃபீக் செய்வானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.